பிப்ரவரி மாதத்தின் புதிய மாதத்தின் வாழ்த்துதல்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் கூட பக்கத்தில் இருக்கிறவங்களிடத்தில் உங்களுடைய புதிய மாதத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை நாம் சுருக்கமாக தியானித்து இந்த மாலை நேரத்திலும் நாம் ஜெபிக்க போகிறோம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 33வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாரும் எடுத்திருக்கீங்க அப்படி தானே? சரி, இந்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்த ஒரு அதிகாரம். எத்தனை பேர் வாசித்து இருக்கிறீங்க? மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக வாசித்து இருக்கீங்களா? ஆமாம், ரொம்ப ஒரு நல்ல ஒரு அதிகாரம். அதில் அநேக காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போ அநேக நீதி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நீதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோர்தான் நதிக்கரையிலே யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுப்பதற்காக அநேகருக்கு அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறான். அந்த ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவும் அந்த இடத்துக்கு வருகிறார். அப்போ அந்த யோவான் ஸ்நானகன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தையை சொல்லுகிறார் தெரியுமா? உம்முடைய பாதரட்சையினுடைய வாரை நான் குனிந்து அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அந்த இடத்துல நம்ம 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். அப்போ அங்கே முதலாவது ஒரு நீதி சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன நீதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானஸ்நானம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நீதியாக இருக்கிறது. அப்போ ஞானஸ்நானம் அது தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு அடையாளமாக அவரே இப்படி எடுக்க வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கக்கூடிய காரியத்தை இயேசு கிறிஸ்து ஒரு நீதியாய் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்படி அநேக நீதிகள் உண்டு. அநேக நீதியை குறித்து நம்ம வேதத்தில் தியானிக்கலாம். அதிகாலையில் எழுந்து கர்த்தரை ஆராதிப்பது ஒரு நீதி. தம்முடைய முதற் பலனை கர்த்தருக்கென்று கொடுப்பது ஒரு நீதி. முதற் பலன், முதற் வருமானம் அப்படின்னு சொல்லி கொடுப்பது ஒரு நீதி. இஸ்ரவேல் தேசத்தில் இன்றைக்கும் அந்த முதற் பேரான ஆண் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று கொடுக்குறாங்க. அந்த வழக்கம் இருக்கிறபடினால தான் அந்த முதற் பேரான ஆண் பிள்ளைகள் அவங்க அந்த வாலிப வயதை வந்த உடனே மிலிட்ரியில் கொஞ்ச நாள் அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு தான் அவங்க உலக வேலைக்கு போகணும். இன்றைக்கும் அந்த காரியத்தை தான் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் வைத்திருக்கிறாங்க. அப்போ அநேக நீதிகள், ஏழைக்கு இறங்குகிறது ஒரு நீதியான ஒரு காரியம். அப்போ இதெல்லாம் ஒரு காரியமாக இருந்தால் கூட இந்த இடத்துல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ தேவனிடத்தில் அனுதினமும் செபிக்கிறது ஒரு நீதியாக இருக்கிறது. அனுதினமும் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்கிறது ஒரு நீதியாக இருக்கிறது. அதனால் இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் எல்லாம் என்னை கவனிங்க. பிப்ரவரி மாதத்தில் நம்ம நல்ல ஒரு ஜெப மாதமாய் நம்ம அதை அனுசரிக்க போகிறோம்.
பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து காலை மாலை இந்த இடத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன காரியம் இன்னைக்கு நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்க காரியம் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன்னு சொல்லி வேத வசனம் சொல்லியிருக்கிறபடி அது என்ன காரியமோ அது நிறைவேறும்படியாக நீங்கள் பொருத்தனையாக காலை மாலை அந்த 41 நாள் ஜெபத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிச்சு பாருங்கள். அந்த 40 நாள் முடியுவதற்குள்ளாகவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. 40 நாள் முடியும் பொழுது நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய காரியம் என்ன உண்டோ அதை கர்த்தர் நடத்துவார். ஒரு 4 காரியம் கர்த்தர் உங்களுக்கு எதையெல்லாம் கூட கொடுப்பார் அப்படிங்கிறத சுருக்கமாக தியானித்து நான் ஜெபிக்க போகிறேன். 34வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். 6ஆம் அதிகாரம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். அவ்வளோதான், போதும். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடிட்டீங்கன்னா போதும். நாளைய தினத்துக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி, எதுக்காக நாளைய தினத்தை குறித்து நம்ம கவலைப்படுகிறோம்? நாளைய தினம் அப்படின்னா ஃப்யூச்சர், எதிர்காலம். அப்போ எல்லாருக்கும் ஒரு எதிர்காலத்தை குறித்து ஒரு கவலை இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு வேண்டுதல் இருக்கும், சின்ன கவலைகள் இருக்கலாம். அப்போ நான் இன்றைக்கி சொல்கிறேன், உங்களுடைய நாளைய தினத்தை குறித்து, ஐயோ என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கணுமே, என் குடும்பத்தில் இந்த நன்மை நடக்கணுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ, நீங்கள் கர்த்தரை தேட 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 நாளைய தினத்தின் காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நாளைய தினத்தின் காரியத்தை முதலாவது கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். அடுத்தபடியா நீங்கள் 26வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ம் 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 ரெண்டாவதா ஒரு காரியம், அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அப்போ காகம், காக்கா குஞ்சு, ஆகாயத்து பட்சிகள் என்னைக்காவது பசியா பட்னியா இறந்துருக்கிறத பார்த்துருக்கீங்களா? பசி பட்டினியில் ஒரு நாளும் இல்லை. அது காக்கா சொல்ல வேண்டியதே இல்லை. காக்காவுக்கு என்னைக்கு ஆகாரம் கிடைக்குது, காக்கா குஞ்சுகளுக்கு அதை விட ஆகாரம் கிடைக்கிறது. ஒரு காகத்தின் மேலே, காக்கா குஞ்சு மேலேயே கர்த்தர் என்ன பண்ணுதாரு, ஒரு அன்பு வச்சிருக்கிறாரு. அதனால கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறாருன்னு வேதவசனம் இருக்கிறது. அதனால் ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அதுங்க விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை. ஆனால் அவைகளையும் கர்த்தர் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். ஆனால் ஒரே காரியம் செய்து காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுது, பாடி துதிக்குதான். எல்லா ஆகாயத்து பட்சிகளும் ஏன் ஆகாரம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்த உடனே அதுக்கெல்லாம் பல் விளக்குறதுக்கு சொல்லி கொடுக்கல, அதுக்குன்னு ப்ரெஷ் எல்லாம் இல்லை. ஆனால் அது ஒரு காரியத்தை செய்து காலையில் எழுந்த உடனே துதிக்க ஆரம்பிக்குது. இதுதான் தேவ பிள்ளைகள். உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கணும் அப்படின்னா அதிகாலையிலேருந்து தேடுவது ஒரு நீதியாம். அதிகாலையிலேருந்து கர்த்தரை தேடுவது ஒரு நீதியின் வெளிச்சம். அப்போ காலையிலே எழுந்து அதை துதிக்க ஆரம்பிக்குது. அதனால் கர்த்தர் அதை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார், பிழைப்பூட்டுகிறார். அப்போ நம்ம கிராமத்தில் கேட்பாங்க, நாங்கள்லாம் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து ஊருக்கு போகும்போது, உங்களுக்கு பொழப்பெல்லாம் எப்படி நடக்குது, நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. நல்லா இருக்குது. ஆமாம், பட்டணக்கரையில் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு 4 காசு சேர்க்கணுமில்ல, நல்ல பொழப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அது பிழைப்பு. அதே மாதிரி ஒரு மருத்துவமனையில் ஏதோ ஒரு பலவீனத்தில் ஒருத்தர் இருக்காங்கன்னா டாக்டர்கிட்ட போய் கேட்பாங்க, பிழைச்சிக்கிடுவாரா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்போ அந்த பிழைப்புங்கிற வார்த்தை ஒரு ஆசீர்வாதம். அப்போ கர்த்தர் உங்களை இன்றைக்கி பிழைப்பூட்டுவார். நீங்கள் எந்த காரியத்திலலாம் பிழைச்சி கிடக்கணுமோ, எந்த காரியத்திலாம் உங்களுக்கு ஒரு பிழைப்பு உண்டாகணுமோ, அதிலெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஆகாயத்து பட்சிகளை நேசிக்கிறத காட்டிலும் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அப்போ ரெண்டாவது உங்களுக்கு பிழைப்பூட்டுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்ம மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் வாசிப்போம். இதே அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 18. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார்.
நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு வெளியரங்கமாக ஒரு பதில் வரப்போகுது. வெளியரங்கமாக பக்கத்தில் இருக்கவங்களோட கைகளை குலுக்கி சொல்லுங்கள், வெளியரங்கமாக உங்களுக்கு ஒரு நன்மை வரப்போகிறது. வெளியரங்கமாக, அந்தரங்கத்தில். நீங்கள் அந்தரங்கத்தில் ஜபிக்கிற ஜபம் என்ன வேணாலும் இருக்கலாம். உங்கள் காரியம் நீங்கள் தனிமையாக தேவனுடைய சமூகத்தில் ஜபிக்கலாம். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்தரங்கத்தில் ஜபிக்கிற ஜபம், அந்தரங்க வேண்டுதல். அப்போ நீங்கள் ஆண்டவருடைய நீதி, கர்த்தரை தேடுகிறது, கர்த்தரை ஜபிக்கிறது எல்லாம் அதிகமாக உங்களுடைய அந்தரங்க வேண்டுதலுக்கு வெளியரங்கமாக பதில் வரும். பார்ப்பாங்க உங்களை பார்த்து, ஓ இவங்க இவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்காங்க, அப்போ தேவனை நம்பினாங்க, கர்த்தர் இவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்தார் அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த அந்தரங்க வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அப்போ இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளியரங்கமான ஒரு பலனை வருகிற நாட்களில் காண செய்வார். அது மாத்திரமல்ல, 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். 4வது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். அப்போ பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஒரு ஆசீர்வாதம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் உங்களுக்கு, நீங்கள் கருத்தாக கவனிங்க. நீங்கள் வீட்டில் பால் வாங்குறீங்க, என்ன பாக்கெட் பாலை அந்த பாத்திரத்தில் ஊற்றுறீங்க. பெரிய பாத்திரமாக இருக்குது, புது பாத்திரமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கழுவாமல் அதை ஊற்றுவீங்களா? ஊற்ற மாட்டீங்க. எவ்வளோ பெரிய அழகான பாத்திரமாக இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க? கழுவி தான் அதை செய்கிறீங்க. நம்மளுக்கு வாரத்தில் ஒரு நாள் நல்ல தண்ணி வருது, நம்ம நல்ல தண்ணி தான் பாத்திரத்தில் பிடிச்சி வைக்கிறோம். மறுபடி தண்ணி வரும் பொழுது அந்த பாத்திரத்தை கழுவிட்டு தான் நம்ம பிடிக்கும். அந்த பாத்திரத்தில் நல்ல தண்ணி தான் இருந்திருக்குது, நல்ல தண்ணி தான் அந்த பாத்திரத்தில் இருந்திருக்குது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? சுத்தம் பண்ணுறோம். அந்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி தான் நல்ல தண்ணி பிடிச்சி வச்சாலும் சரி, பிடிக்கும்போது தெளிவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை மறுபடி பார்க்கும்போது கீழே அப்படி சின்ன சின்ன மண்டிகள், சின்ன அப்படியே மண் மாதிரி என்ன பண்ணியிருக்கோம்? படிஞ்சிருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படி தான். நம்ம உலகத்தில் இருக்கிறோம், ஏதோ ஒரு பாவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். நம்மளிடத்துல பாவம் இல்லை, நான் ரொம்ப பரிசுத்தவான் அப்படின்னு யாருமே என்ன பண்ண முடியாது, சொல்லுவதற்கு தகுதி இல்லை. ஏதோ ஒரு பாவம் இருக்கும். அப்போ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் வரும். அநேக பாவங்கள் வியாதிகளுக்கு காரணமாகுது. அநேக பாவங்கள் பார்த்தீங்கன்னா வியாதிகளுக்கு காரணமாகும். இப்போ அநேக மனிதர்கள் தன்னுடைய சரீரத்தை கெடுத்து கொள்கிறாங்க. புகையிலை, போதை வஸ்து, இதெல்லாம் அவங்களுடைய சரீரத்தை கெடுக்கிறாங்க. அந்த பாவம் அது ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு பண்ணுகிறது நல்லதாக இருக்குது. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பாவம் அவங்க வாழ்க்கையில் அவங்கள கரைப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அவங்க சரீரத்தையே கெடுக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அநேக மக்கள் காசு செலவு பண்ணி யாத்திரை போகிறாங்க. காசு செலவு பண்ணி பல புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை போகிறாங்க. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அந்த என்ன பாவமாக இருந்தாலும் சரி, உங்களை வருத்துகிற பாவமாக இருக்கலாம், உங்களை துன்பப்படுத்தக்கூடிய பாவமாக இருக்கலாம், நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் கேட்டால் போதும், அந்த பாவத்தை கர்த்தர் மன்னிக்கிறார். அப்போது இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் பரிசுத்தப்படக்கூடிய ஒரு மாதம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாதுன்னு வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் பரிசுத்தப்பட நீங்கள் நல்ல கிருபைகளை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. பரிசுத்தப்பட நீங்கள் தேவ சமூகத்தில் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. உங்கள் பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அப்போ நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, தேவனுடைய கிருபை உங்களை தாங்கும்படியாக, தேவனுடைய இரக்கம் உங்கள் வாழ்க்கையில் என்னாலும் இருக்கும்படியாக நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் உங்களை பார்த்து ஒரு நல்ல செய்தி சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன காரியத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு கூட தான் கொடுக்கப்படும். அல்லேலூயா. எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் எதுக்கு வேணாலும் ஜெபம் பண்ணுங்க, அது உங்களுக்கு கூட தான் கிடைக்கும். அது 2 மடங்கோ 7 மடங்கோ 100 மடங்கோ 1000 மடங்கோ அது கர்த்தர் கொடுக்க முடியும். அதனால் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதத்தில்
கூட கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிற தேவன், நீங்கள் ஒரு விஷயம் கூட கண்களை மூடி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தை எதிர்பார்க்குறீங்க, உங்கள் குடும்பத்தில் என்ன காரியத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அது எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். எல்லாம் கண்களை மூடி இந்த மாலை நேரத்தில் உங்கள் விண்ணப்பம் என்ன உண்டோ, உங்களுடைய வேண்டுதல் என்ன உண்டோ அதை சொல்லி நீங்கள் ஜெபிச்சுட்டு இந்த ஆராதனையை நீங்கள் நிறைவு செய்து போங்க. உங்களுக்கு ஒரு அற்புதம் கர்த்தர் காத்து கொண்டுபடி உங்களுக்கு ஒரு அற்புதம் காத்து கொண்டு இருக்கிறது. அதனால் அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லி இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த பிப்ரவரி மாதத்திலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மை செய்யும்படியாக, தம்முடைய கிருபையை விளங்க பண்ணும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் எல்லாரும் ஜெபிப்போம். அல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. பாடுவோம். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு, பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். பாடுவோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே இரத்தம் சிந்திவிட்டார். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த பிப்ரவரி மாதத்தின் மாலை ஆராதனையில் கூட வந்து கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த பிப்ரவரி மாதம் நன்மைகள் கூட கொடுக்கப்படுவதாக. இந்த பிப்ரவரி மாதத்திலே ஆசீர்வாதங்கள் கூட கொடுக்கப்படுவதாக. நீங்கள் விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லலாம். என்னென்ன காரியத்தில் நான் சொல்கிறேனோ அப்போ கர்த்தர் உங்களுக்கு தருவார். பிப்ரவரி மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயங்களை கூட கொடுப்பாராக, நன்மைகளை கூட கொடுப்பாராக, இரக்கத்தை கூட கொடுப்பாராக, தயவை கூட கொடுப்பாராக. கர்த்தர் நல்லவர், நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம்னு சொல்லி வாய்களை திறந்து எல்லாம் நீங்கள் ஆமேன்னு சொல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் தலையில் வந்து இறங்க போகிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்னு சொல்லி ஆண்டவரே நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.